எந்த கீரை வாங்கினாலும் கீரை குழம்ப இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்குங்க. இப்போ இந்த கீரை குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ கீரை குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சட்டியில் தாங்க நான் குழம்பு செய்ய போகிறேன். அதில் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு சேர்த்துருக்காங்க. நீங்கள் துவரம் பருப்பு இல்லை பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 6 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பருப்பு பாதி அளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா பாதி அளவு வெந்து வந்ததுக்கு அப்புறமா கீரை நான் சிறுகீரை அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ கீரையை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா உள்ளார இந்த மாதிரி அமுக்கி விட்டுடலாங்க. இது நம்ம தட்டு போட்டெல்லாம் மூடி வைக்கக்கூடாது, அப்படியே ஓப்பன் ஸ்பேஸில் தான் அது நல்லா வேகணுங்க. அப்போ தான் கீரை நல்லா க்ரீனிஷாக இருக்கும் குழம்பு. இப்போது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், கீரை நல்லாவே வெந்து வந்துருச்சு, பருப்புமே நல்லா மலர்ந்து வந்துருச்சு, ரெண்டுமே சூப்பராக வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு அந்த தண்ணியை நம்ம வடிச்சிக்கலாங்க. வடிச்சிட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க, 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ மத்து வச்சு இதை கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாங்க. சட்டியை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கடையும் பொழுது நல்லா சூப்பராக கடைஞ்சி வந்துடும், நைஸாக கடைஞ்சி வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு கடைஞ்சியாச்சு. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல கீரை தண்ணி, அந்த தண்ணியை ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ மறுபடிக்கும் லைட்டாக அப்படியே மெதுவாக இந்த மாதிரி கடையை ஆரம்பிங்க, இல்லைன்னா தண்ணி மேலே தெரிச்சிரும். இப்போ நல்லாவே நைஸாக கடைஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வடித்து வச்சுருந்தா அந்த கீரை தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுடலாம். கீரை குழம்பு பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு மறுபடியும் கேட்டு சாப்பிடுவாங்கங்க. அந்த அளவுக்கு இந்த கீரை கடைகள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக சூப்பராக கடைஞ்சிட்டோம். பார்க்கும் பொழுதே தெரியுதில்ல குழம்பு எந்த அளவுக்கு நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்குன்னு. இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு தாளிப்பு சட்டியை சூடுபடுத்திட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு இப்போது இதை எடுத்து அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாங்க. நம்ம வடகம் சேர்த்து தாளிக்கும் பொழுது கீரை குழம்பு அவ்வளோ மணமாகவும் அவ்வளோ சுவையாகவும் இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கீரை குழம்புன்னு சொல்லலாம், கீரை கடையல்னு சொல்லலாங்க. இப்போ இந்த சாதத்துக்கு ஊற்றி சாப்பிடும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.